ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு வேறு லெவல்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. நம்ம தாத்தா சித்திலாம் ஆசீர்வாதம் பண்ணி புடவையே தராங்க. எடுத்துக்கின்னு விஜய் ரூமில் போகிறவ குட்டி அம்மு வந்து சொல்கிறா, நான் ப்ராக்கு கப்பல் ஏரோப்ளான்லாம் செய்திருக்கேன் பார்க்குறீங்களான்னு. அதையும் பார்த்துட்டு அவளை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறா, உற்சாகப்படுத்துகிறா. பாப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுது. இந்த இடத்துல விஜயோட டைரி நம்ம காவேரி கண்ணில் படுது. அடுத்தவங்க டைரியை படிக்கிறது தப்பாக இருந்தாலும் நம்ம காவேரி விடுவாளா அந்த டைரியை எடுத்து படிக்கிறா. அதில் நம்ம விஜய் எழுதியிருக்கிற அத்தனையும் வந்து யதார்த்த கதையை கொண்டுக்கின்னு வந்துடுது. ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் என் பொண்டாட்டி கிடைச்சிது, எனக்கு காட் பிளஸ்ஸிங்னு சொல்கிறாரு. நான் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவளை போக போக லவ் பண்ணி என்னோடய எக்ஸ் லவ் சொல்லும் போது அவள் பொசிஷனாக ஆனால் அதை காட்டிக்காமல் அவள் என்னை லவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சுது. நம்ம லவ் பண்ணுறதை விட நம்மளை லவ் பண்ணுறது, ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறது தனி சுகம்தானே. அவ்வளோ ஒரு அழகாக பொண்டாட்டியை பற்றியும் காதலை பற்றியும் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. இதை படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி டைரியும் தூக்கிக்கின்னு போகிறா. தூக்கிக்கின்னு போகும்போது விஜய் காரில் கூட்டிகின்னு போகும்போதும் கேட்குறா, உங்கள் பொண்டாட்டி மேலே வச்சுருந்த லவ்வை இன்னொரு பொண்ணு மேலே வச்சுருப்பேன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. என் பொண்டாட்டி மேலே இருந்த லவ் இன்னொன்று வராது. ஏன்னா அப்போ வந்து நான் லவ் பாய்ஸாக சுற்றிக்கின்னு இருந்தேன். 24 ஹவர்ஸும் என் பொண்டாட்டியே சுற்றி சுற்றி வர்றது தான் எனக்கு வேலை. இப்போ நான் அப்படி இல்லை ஏன்னு கேட்குறா. நான் இப்போ ஒரு குழந்தையோட அப்பான்னு சொல்லுவேன். உண்மையிலே இந்த மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தையோட அப்பா தான் உங்களுக்கு பிரச்சனையா இல்லைன்னா இன்னொரு பொண்ணை லவ் பாய்ஸாக லவ் பண்ணுவீங்களான்னு கேட்குறா. கண்டிப்பாக முடியாதுங்க. என் பொண்டாட்டியை லவ் பண்ண அளவுக்கு நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இதுதான் உண்மை. ஏன்னா பொண்டாட்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட் லவ்வாக இருந்தாலும் அது ஒரு முறை வந்த பிறகு மறுபடியும் அதே வர்றது இது நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம விஜயும் இதை சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட்டில் அழகாக கொண்டுக்கின்னு வந்திருக்காங்க. வீட்டுக்குன்னு போனதும் சாரதாம்மா கேட்குறாங்க, யாழினி சித்தின்னு தேடினா ஏன்டி இவ்வளோ நேரம்னு. அங்கே போனதும் சொல்கிறா, புடவையும் பிரித்து பார்க்குறா. தாத்தா கூப்பிட்டு புடவை கொடுத்தாருமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த புடவையை கட்டிக்கின்னு தான் விஜய் தம்பிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நான் ஏமா அவருக்கு அனுப்புனா அனுப்புடின்றாங்க. என் அம்மா சொல்கிறது நம்ம காவேரிக்கு செய்வா இல்லை. கண்டிப்பாக இந்த புடவையை கட்டி ஒரு லுக்காக ஒரு நகையோடு தான் அனுப்ப போகிறா. அதை பார்த்து நம்ம விஜய் சந்தோஷப்படுத்த போகிறாரு. அடுத்தது மூமெண்ட்டில் இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பழைய நினைவுகளை தான் கொண்டுக்கின்னு வருவாங்க சீரியல்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக எபிசோடில் பார்க்கலாம். பை பை.